கானா வினோத் அப்படின்ற ஒரு நபரை நான் முதல்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தான் பார்த்தேன். அவர் அந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும், ஒரு குச்சி ஒரு குல்ஃபி அப்படின்ற பாட்டை அவர் தான் பாடினார் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே அவர் பாடின ஒவ்வொரு விஷயங்களாகட்டும், திவாகரை வச்சு கவுண்டர் போடக்கூடிய எல்லா விஷயங்களுமே உண்மையிலே ரொம்ப பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. விக்ரம் தான் ஸ்டாண்டப் காமெடி பண்ணுவார், அவர் தான் இந்த வீட்டுக்குள்ளே ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருப்பார் அப்படின்னு நினச்சோம் இந்த சீசனில். ஆனால் விக்ரம் அவ்வளோவா காமெடி பண்ண மாதிரி எந்த விஷயத்துலையும் நான் அவ்வளோவா பார்க்கல. ஆனால் கானா வினோத் காமெடி பண்ணாத மாதிரி இருந்தாலும் அவர் போடக்கூடிய அந்த கவுண்டர் அப்படின்ற விஷயம் கரெக்டாக அந்த டைமுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஒரு 18 லட்ச ரூபாய் அவர் எடுத்துகிட்டு போயிட்டு திரும்பி ரீஎன்ட்ரி கொடுத்து அந்த வீட்டுக்குள்ளே கலகலப்பாக வச்சுட்டு இருந்த ஒரு நபர் அப்படின்னா அவர் கானா வினோத் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உண்மையாலுமே இந்த சீசன் 9ஓட டைட்டில் வின்னருக்கு தகுதியான ஒரு நபராக கண்டிப்பாக அவராக தான் இருந்திருக்கணும். ஏதோ ஒரு சமய சந்தர்ப்பம் அவர் 18 லட்சம் எடுத்துகிட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. பிக் பாஸ் சொன்ன மாதிரி எடுத்துகிட்டு போனது 18 லட்சமாக இருந்தாலும் இனிமேல் அவர் கோடிகளில் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு நிறைய வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலுமே இந்த கானா வினோத் மேலே மரியாதை வரதுக்கான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேமிலி டாஸ்கில் அவங்க ஒய்ஃப் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி அந்த 18 லட்சம் வாங்கினதுக்கப்புறமா ஸ்டேஜில் விஜய் சேதுபதி அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டுருப்பாங்க. அப்போ கானா வினோத் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், கண்டிப்பாக எல்லாரும் அவங்கவுங்க ஒய்ஃப் பேச்சை கேளுங்க. ஏன்னா இவ்வளோ நாள் என் ஒய்ஃப் பேச்சை கேட்காம இருந்ததுனால தான் நான் இப்படி இருந்தேன். ஒரு 6 மாதம் அவளோட பேச்சை கேட்டு இன்றைக்கி நான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா. ஏன்னா ஒரு சில ஆண்கள் பெண்களை முன்னிறுத்தி பேசுறது அப்படின்றது பெரிய விஷயம். எங்கேயோ ஒரு சிலர் தான் சொல்லுவாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் அவங்க ஒய்ஃபுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து அந்த பேசின விஷயம் உண்மையாலுமே அவரோட மரியாதையை அதிகப்படுத்துகிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. உங்களை எத்தனை பேருக்கு கானா வினோத்தை பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த பிக் பாஸ் சீசன் 9ல் பிடிச்ச நபர்களில் கானா வினோத்து ஒரு நபராகத்தான் இருந்தார். ஒரு விஷயத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு டாஸ்கில் யாரை சேவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ரூம்குள்ளே கூப்பிட்டு பச்சை மிளகாய் சாப்பிட சொல்லியிருப்பாரு. அதில் ஃபஸ்ட்டு கானா வினோத் தான் போய் சாப்பிட்ருப்பாரு. வெளியே போய் யார்கிட்டே நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு மனுஷன் வெளியே யார்கிட்ட சொல்லாமல் இருந்திருப்பாரு. 2வது திவ்யா போயிருப்பாங்க. திவ்யா 1க்கு 2 மிளகாய் சாப்பிட்டுட்டு வெளியே அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு கானா வினோத் மேலே சாஞ்சிப்பாங்க பாருங்கள். அந்த 2 பேர் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் நிறைய முறை அந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துருக்கேன். உங்களை எத்தனை பேருக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் கானா வினோத் இல்லை அப்படின்னா நகைச்சுவைக்கான இடம் அங்கே இல்லாமல் போயிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.